ஆண்டவர் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே கற்றுக் கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை விசாரிக்கிற தேவன். கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் இல்லைங்க. இன்றைக்கி அநேக கவலையோடு இருக்கலாம். உங்களை பார்க்குற நீங்கள் கூட ஒரு கலங்களை இதயத்தோடு இங்கே காணப்படுவீங்க. என்ன பண்ணுறது ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் பாதி நாள் வந்துட்டேன், இன்னும் மீதியை நான் எப்படி ஒப்பேற்ற போகிறேன், எப்படி நான் ஓட்ட போகிறேன், நிறைய பணம் தேவை இருக்குதப்பா, நிறையா காரியங்கள் இருக்குதே, என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய, என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய, நான் வாங்கின பணத்தை எப்படி நான் செட்மெண்ட் பண்ணேன் ஒரு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற விசாரிக்கிறவன் பாருங்க, ஆகாரம் விசாரிக்கிறான் ஆண்டவர். சூருக்கு போக வழியில் வனாந்தரத்தில் அலைஞ்சி தெரிஞ்சானா என்ன பண்ணுறது தெரியலை, வழி தெரியலை, கலங்கிட்டு இருக்கிற வனாந்தரம் ஒன்றுமே இல்லை, கையில் ஒன்றும் கிடையாது, ஓடி வந்துட்டா. நாச்சியார் கஷ்டப்படுத்தினதுனால, சாரா கஷ்டப்படுத்தினதுனால அந்த சங்கடத்தில் ஓடி வந்துட்டா வீட்டை விட்டு. ஆண்டவர் விசாரிக்கிறார், ஆகாரே, அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கேருந்து வரா, எங்கே போகிறா, நல்லா தெளிவாக பேசுகிறார் பாருங்க. அடிமை பெண்ணாகி ஆகாரே பேர் சொல்லி விசாரிக்கிற தேவன். அருமையானவர்களே, அவன் யோவான் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பாருங்க. பேதுரு அவனோடு இருந்தவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. முழுதும் பாடுபட்டாச்சு, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் வெளியே வரும்போது கேட்குற, பிள்ளைகளே ஏதாகிலும் உண்டா, விசாரிக்கிறார் பாருங்க. ஏதாவது கிடைச்சிச்சாப்பா, ஒன்றுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லி அவர்களுக்காக அவர் பொரித்த மீனை, மீன் கண்டதை என்ன செய்ய, தேன் கண்டதையும் வச்சுருந்தார் பாருங்க. பொரித்த மீனை ஆண்டு வச்சிருக்கிறார் அவங்களுக்காக. எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா, அழகாக விசாரிக்கிறார் பாருங்க. நம்ம ஆண்டு ஒரு நாள் நம்மளை பட்டினி போட மாட்டாருங்க. உங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறார். இது வரைக்கும் நடத்தலே அவங்கள, இனிமேல் நடத்துவார். சந்தேகப்படாதங்க ஆண்டவர் மேலே. உங்களுக்கு வேண்டியது தந்து உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, பிள்ளைகள் திருமண காரியமாக கவலைப்படாங்க, நடத்துவார். நிறைய பேர்ட்டி கவலை என்ன, ஐயோ ஒரு பவுன் தங்கம் 65,000 போயிட்டு ஆண்டவரை எப்படி கர்த்தர் நடத்துவாருங்க. நிறைய பேருக்கு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் கவலையாக இருக்குது. ஆசீர்வாதம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு வேண்டிய தந்துவங்களை நடத்துவார். ஒரு நாள் சோர்ந்து போயிடாதங்க. தெய்வம் தந்தவர், அவர் நடத்துவாருங்க. குடும்ப காரியமா, வீட்டு வாடகையா, கடை வியாபாரமா, தொழிலா, ஊழியமா, சோர்ந்து பேராதங்க. விசாரிக்கிற தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம். அருமையான காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இவர்களை கலங்கி சோர்ந்து போன இதயத்தோடு இருக்கிற பிள்ளைகள், துவண்டு போன இதயத்தோடு இருக்கிறவங்க, ஐயோ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் அவர்கள் வேதனைகளை மாற்றுவீராக, துக்கங்களை மாற்றுவீராக, சந்தோஷம் உண்டாகிட்டு ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. ஒரு அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.